இந்த கொழுப்புனால தான் அடி வாங்குறேன். வால்யூம் பட்டன் அழுத்தினாலே வந்து ஹலோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நான் எதுக்கு ஒரு வாட்டி பின்னாடி போய் இது பண்ணிட்டு இருக்கேன். பாக்கி மட்டும் தோட்டா வைத்தான் காதல். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஆக்சுவலா உனக்கு தெரியுமா, இது ஆக்சுவலா அஃப்னான் வந்து இங்க எடுத்துட்டு இங்க வச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் படுத்துட்டு இருக்கும்போது இதுல ரோல் கேப் போட்டு தர சொன்னா தந்துட்டு இருந்தேன். இப்போ வரும்போது வச்சுட்டு போயிட்டான். இங்க நான் வந்து திரும்பி ஞாபகப்படுத்தி எடுத்துட்டு போயிட போறான்னு சொல்லி இதை ஒழிச்சு வச்சிருந்தேன். இது எவ்வளவு நேரம். துப்பாக்கியை பிடிங்க சிவா, இந்தாங்க. சி துப்பாக்கியை பிடிங்க. முடியாது, நீங்களே கேட்ட கொடுத்துட்டு போறீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெரிய வேலை. எனக்கு எந்த வேலையும் நீங்க அதை பார்த்து நான் இதை பார்த்து. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ண போறோம். தெரியாது பேரு. உன் கண்ணு இல்லையே? இங்க இல்லடா. நல்ல வேலை வச்சதுனால இல்லைன்னா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கண்ணு காலையில இருந்து இந்த கண்ணு வச்சு தான் விளையாண்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கொடுத்து குடுறானா ஓரா பண்ணுறேன். எனக்கு விளையாட வேணாம். 6 வயசு பையன் மட்டும் தோட்டா. சரி, ஓகே. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து would you rather பண்ணுவோம். would you ratherனா நீங்க வந்து இது பண்ணுவீங்களா இல்ல அது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் பஜார்ல இருந்து பேசுறேன். அந்த மாதிரி பேசாத. திஸ் ஆர் தட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு எது வேணும்? என்ன இது வேணும்? அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இந்த மூளையை சுடவா இல்லை டப் டப்புன்னு திரிச்சிட்டு இருக்கேன். இந்த இதயத்தை சுடவா? எதை முதல்ல சுட? ஏதாச்சும் போனா போதுங்க. இதுவா அது மாதிரி விளையாட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க திமிரு படத்தை வந்து 4 வாட்டி பாப்பீங்களா இல்ல சக்கரை கட்டி படத்தை 3 வாட்டி பாப்பீங்களா? உன்னோட நைட்டிய பனியன் மாதிரி மேல கலட்டுவியா இல்ல ஷர்ட் மாதிரி சைடுல கலட்டுவியா? இன்னும் ஒரு நார்மலான எக்ஸாம்பிள். நார்மல் தானே இது. நீங்க வந்து மூழ்கி சாவீங்களா இல்ல மலையில இருந்து விழுந்து சாவீங்களா? எதுக்கு சாவணும் முதல்ல? சூப்பரா இருக்கும். டெத் வந்து ராங் கைஸ், பண்ணாதீங்க. நீங்க வந்து வாழணும். சூப்பர். நீங்க would you rather never play sports in life or play cricket every day for 5 hours? என்னமே உனக்கு ஸ்போர்ட்ஸே கிடையாது வாழ்க்கையில. வாழ்க்கையில ஸ்போர்ட்ஸே கிடையாது. இல்ல, உனக்கு டெய்லி சாவர வரைக்கும் 5 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடணும். கிரிக்கெட் 5 மணி நேரம் ஒதுக்கணும். நீ இப்ப ஒண்ணு நான் ஸ்போர்ட்ஸே இல்லாம இருக்கணும் இல்லன்னா டெய்லி 5 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடணும். ரெண்டுமே நல்லாவே இல்லையே. டெய்லி எப்படி விளையாடுறது கிரிக்கெட்? எது வந்து எது வந்து ஓகே பரவாயில்ல, இதுவே ஓகே. அந்த மாதிரி கிரிக்கெட் ஓகே. கிரிக்கெட் ஓகே. ஸ்போர்ட்ஸே விளையாடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. உனக்கு 2 ஆப்ஷன் தான், சரியா? ஒண்ணு, நீ வந்து உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அது எல்லாமே நீ வாங்கிக்கலாம், ஓகேவா? ஆனா வந்து எப்படின்னா, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்குறேன்னா உனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, புக்ஸே படிக்க முடியாது, சரியா? இன்னொரு ஆப்ஷன் வந்து உனக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ என்னென்ன பண்ணுமோ நீ அதெல்லாம் வாங்கி படிச்சுக்கலாம். ஆனா வந்து யாருன்னா ஒருத்தவங்க உனக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் தான் உனக்கு வாங்கி தருவாங்க. பிடிக்காத ட்ரெஸ் சீரியஸா பிடிக்காத ட்ரெஸ் நபில் போடுற மாதிரி ட்ரெஸ் வாங்கி தருவாங்க உனக்கு. எங்க அடிச்சா உனக்கு வலிக்குமோ அங்க தொட்டுருக்கேன். கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. இவன் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த வியர்டான ட்ரெஸ் காம்பினேஷன், அந்த வியர்டான ட்ரெஸ், மொத்தத்துல நிறைய ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுவான். அதுக்கு ஈக்குவலா புக்கும் நிறைய படிப்பான். சோ இது ரெண்டுத்துல இவனுக்கு தெரியல எனக்கு எது சூஸ் பண்ணுவான்னு. அப்படியாடா? ஏன்னா டெய்லி குப்பை மாதிரி போட முடியாது என்னால, புரியுதா? எனக்கு தலை வெடிச்சிரும். கதை கூட நானே கூட எழுதிப்பேன், நானே கூட எழுதி கூட படிச்சுப்பேன் வச்சுக்கோ. உனக்கு வந்து நீ பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுவ, ஆனா உன்னால புக்ஸே படிக்க முடியாது. பட் நான் டெய்லி புக் படிக்க போறது இல்ல, புரியுதா? டெய்லி படிச்சே தீருவேன் அப்படின்லாம் இல்ல. மோஸ்டா படிப்பேன், பட் டெய்லி ட்ரெஸ் போடணும், புரியுதா? டெய்லி மேல 2 கீழே எல்லோன்னு போட்டா எனக்கு பிடிக்காம போயிடும். நான் புக்ஸே படிச்சுக்கிறேன், நான் வந்து கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன் எது போட்டாலும், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. கான்பிடென்ட்டா நான் சூஸ் பண்றேன். நீ கண்ட குப்பையை சாப்பிட்டே மாதிரி கொடுத்தாலும் கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ண முடியாது என்னால. அதுதான் இது நல்ல கேள்வி பத்தி. சூப்பரா இருந்துச்சா? என் கேள்வி சூப்பரா இருந்துச்சு. மூடு. Would you rather become Pradeep Ranganathan or actor Niranjan? ஆக்டர் நிரஞ்சனா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம். ஏன்னா வந்து அவன் என்னதான் லூஸ் பண்ணாலும் அவன் கான்பிடன்ஸ் வந்து நான் பாராட்டுறேன். ஆக்டர் நிரஞ்சன் யாருன்னு தெரியலன்னா, இன்ஸ்டால வந்து அவர் ஒரு இன்ஃபுளுசர், இப்ப நடிச்சிட்டு இருக்காரு படம். அதான் அந்த படம் என்னதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாரு. ஆக்டர் நிரஞ்சன் இன்ஸ்டால போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அவன் வந்து அட்லீஸ்ட் அந்த அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி ஏதாச்சும் எதனா பண்றான். Why not Pradeep Ranganathan? வேண்டாம், எனக்கு பிடிக்காது. எனக்கு கோமாளி ஓகே, லவ் டுடேல எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எனக்கு அந்த படம் பெருசா அந்த அளவுக்கு பிடிக்கல.
ரொம்ப அதுக்கப்புறம் நியாயமான பதில் சொல்லியிருக்கீங்க. டிராகன் பத்தி நான் பேச விரும்பல, அதனால எனக்கு அந்த ரிலீஸே ஆகல, அது வேண்டாம், அது எதுக்கு, அதனால எனக்கு மோந்து பார்த்தே சாப்பிட வேண்டாம். வந்து உன் வாழ்க்கையில பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா எதையுமே பார்க்க முடியாது. ஐயோ அந்த ஆமா. இன்னொன்னு ஆப்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட், நீ எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா பேசவே முடியாது. இல்லடா இங்க இல்லடா, செக் பண்ணுவா கொடுத்துருவா. சரி ஓகே, இங்க தாண்டா இருக்கு. இந்த 6 வயசு பசங்களுக்கு அசிங்கமாவே இல்லை அவனுக்கு. என்னால சத்தியமா எனக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாம் பேச்சுலாம் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதுதான் கேள்வி, அதெல்லாம் அவனு சூஸ் பண்ணிதான் ஆகணும். பேசினா பார்க்க முடியாது, பார்த்தா பேச முடியாது. எனக்கு ஆனா பார்வைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்துக்கிட்டே எங்க அடிக்கணுமோ அங்கதான் அடிக்கணும். லட்டுல வச்சேன்னு நினைச்சேன், நட்ல எனக்கு வந்து இப்போ ஒரே பதட்டமா இருக்கு, நெஞ்செல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க, கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து பாத்துக்கிறேன், நான் எழுதிக்கிறேன் பேசுறதுக்கு பதிலா. ஒன்று போனாலும் இன்னொன்னு இருக்கு. ஆக மொத்தத்துல நீ பேசவே மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்தையும் பாப்ப, பேச மாட்டேன். எனக்கு எல்லாமே பார்க்கணும், பார்க்கலாம் தான் எனக்கு ஒரு நிறைய இருக்கும். Would you rather have a 1 hour conversation with UN or play cricket with Virat Kohli? எங்க அடிக்கணுமோ அங்கதான் அடிப்பேன். இது 1 hour conversation with UN. விராட் கோலி கிரிக்கெட் விளையாடலாம், நீ விளையாடலாம். பட் இன்னும் இவன்ட்ட கேட்க வேண்டியது, பேச வேண்டியது, நிறைய சொல்றதுக்குலாம் நிறைய இருக்கு. எனக்கு ஜென்ரலாவே இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணா போட்டோ எடுக்கிறது, அதுல பெருசா கிரேஸ் இருக்காது. நீ திடீர்னு இப்ப யுவன் பாத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யுவன், ஆனா நீ திடீர்னு நேர்ல உனக்கு பாக்கணும்னு ஒரு ஆசைலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. எனக்கு பாக்கணும்ன்றதை விட அவங்க கிட்ட பேசணும், கேள்வி கேட்கணும், அந்த மாதிரி தான் ஆசை இருக்கும். விராட் கோலி கூட விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் அதை விட இது ஆசையா இன்னும், ஆமா, இன்னும் ஒரு பெட்டரா ஃபீல் ஆகும். நீ உன் வாழ்க்கை ஃபுல்லா சமைக்கவே முடியாது, சரியா? இல்லனா உன் வாழ்க்கை ஃபுல்லா குளிக்கவே கூடாது. குளிக்கணும்டா, நீ வாழ்க்கை ஃபுல்லா குளிக்கலாம், ஆனா நீ சமைக்கவே முடியாது. பரவாயில்ல, நான் சாப்பிடலாம்ல, புரியுதா? ஏன்னா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நாத்தம் அடிக்கும், சரியான ஸ்மெல் பைத்தியம். நாத்த ஸ்மெல் இல்ல, எனக்கு நல்ல ஸ்மெல் அடிக்கணும். எனக்கு ஸ்மெல் நல்லா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, எனக்கு கொஞ்சம் அன்பிளசன்ட் ஆயிட்டு லூஸ் ஆயிருவேன் நான். எனக்கு காண்டா இருக்கும், நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுவேன் நானு. ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு இவன் வீட்டுல அன்னைக்கு ஒரு நாள் இருக்கும் போது வெளில ஏதோ வேலை ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ எரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மெல்லு வந்தது, அவ்வளவுதான். ஒரு மணி நேரத்துக்கு பைத்தியமா தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஐயோ ஐயோ ஸ்மெல்ன்றாங்க. அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தா நான் சென்டிங் அடிப்பேன். அந்த ஸ்மெல் பத்தி, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்காமல இருந்தா. சின்ன வயசுல எல்லாம் ஒரு பையன் மேல நாத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் எல்லாம் வரைஞ்சி நீ என் கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. Would you rather be loved and lost and never loved at all? அப்படின்னா உனக்கு நீ லவ் பண்ணி நல்லா லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகியோ அது இல்லாம கை கூடாம போகட்டுமா, இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா லவ் பண்ணாம இருந்தது? லவ் பண்ணாம இருந்தது. அப்படியா? லவ் பண்ணாம இருந்தது. நீ அதர் சொல்லுவேன்னு நினைச்சேன். இல்ல, கஷ்டப்பட்டு ஜாலியா லவ் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் அது நடக்க முடியாம போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு லவ்வே பார்க்காம இருந்துடலாமே, லவ்வே பண்ணாம அந்த ஏக்கத்தோடய வளர்ந்துருக்கியா நீ? எந்த ஏக்கத்தோட? இல்லன்னு அது இல்லன்றது ஏக்கமே இல்லை, எனக்கு தான் தெரியவே தெரியாது. ஒண்ணு இருந்து இல்லன்னா தான் ஏக்கமா இருக்கும், இல்லவே இல்லன்னா என்ன ஏக்கம் இருக்க போகுது? அதர் சொல்லுவேன். அதாவது லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிட்டோம், பரவாயில்ல. ஃபெயிலியர்னா தப்பா பிரிஞ்சு இல்ல அந்த மாதிரி இல்ல, ரொம்ப டக்குன்னு பிரேக்கப்பும் இல்ல, ஓரளவுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சு பாத்துக்கலாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி நினைச்சு பார்த்தே இருந்துருவேன்றியா? பெட்டர். லவ்வே பண்ணாம இருக்கிறதுக்கு இதே ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு டைம்ல இருந்தது எனக்கும், நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்றதோட. நீ உன் வாழ்க்கை ஃபுல்லா விதவிதமா சாப்பாடு சாப்பிடலாம், ஓகேவா? ஆனா விதவிதமா இடத்துக்கு போக முடியாது. அதாவது நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்பல, இந்த பில்டிங் பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துக்குமே போக முடியாது. இல்லன்னா விதவிதமான இடத்துக்கு போகலாம், அதான். இல்லன்னா விதவிதமான இடத்தெல்லாம் பார்க்கலாம், ஆனா விதவிதமா சாப்பாடு சாப்பிட முடியாது. நீ வழக்கமா சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட. நைஸ் क्वेश्चन ஆக்சுவலி.
என்ன கேட்டா நான் சொல்லிடுறேன், எனக்கு ஈஸி தான். நான் விதவிதமா சாப்பிடணும்னு தான் நினைப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு இடத்த போய் பார்க்கணும் இருக்கணும். ஆனா நான் நார்மலா சாப்பிடறதெல்லாம் சாப்பிடலாமா இல்ல டெய்லி ஒரே சாப்பாடு அந்த மாதிரியா? நான் டெய்லி ஒரே சாப்பாடு அந்த மாதிரி தான் சாப்பிடணும். டெய்லி ஒரே இட்லி தோசை. இப்ப கஷ்டமாச்சே. நல்ல சாப்பாடா இருக்குமா டெய்லி சாப்பிடுறது? நல்ல சாப்பாடு தான் இருக்கு. நல்ல சாப்பாடு இல்லாம இருக்கு. 3 வேளையும் ஒரே சாப்பாடு அப்படி இல்ல. ஆனா காலைல இட்லி, மதியானம் சாம்பார், நைட்டு தோசை, இதுதான் எல்லா நாளுமே இருக்கும். கார்ப்ஸ் வேற. ஐயோ சாப்பாடா இடமே பாக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு நல்லா தமிழ்நாடுலாம் போலாம்ல. இது என்னதுதான் கல்யாணம் எல்லாம் போலாம்ல தம்பி. இங்க பேரு நீ அந்த உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் இருக்கிற நம்ம ஊர்லயே நிறைய இடம் இருக்கு, பாத்துக்கிறேன். அதான்டா, நீ அந்த மாதிரி டிஃபரெண்டான இடமே பார்க்க முடியாது. சென்னைக்குள்ளேயே பார்க்க கூடாது, பார்த்த இடமே தான் பாப்பேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, பார்த்த இடம் பாத்துக்கிறேன். சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடுதான். ஒரே நாளைக்கு சாம்பார் தோசைங்கிறான் பைத்தியக்கார. Would you rather not bath for a week or be in a swimming pool for 2 weeks? ஸ்விம்மிங் பூல்லையே இருக்கணும் 2 வாரத்துக்கு, இல்லன்னா 1 வாரத்துக்கு குளிக்க கூடாது. 2 வாரத்துக்கு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கணும். ஸ்விம்மிங் பூல்லே இருக்கணும். சாப்பாடுலாம் உனக்கு கொடுத்துருவாங்க. அதுலயே வறுக்கிறது. அதுக்கு நான் 1 வாரம் குளிக்காம இருந்துருவேன். அப்படியா? பின்னால அது கிளீனா தான் இருக்கும், கிளீன் பண்ணி. அதுக்கு நான் என்ன நீர் யானையா தண்ணியிலே உட்காந்துருக்கிறதுக்கு? லூசா நானு. விரல் எல்லாம் நம்த்து ஒரு மாதிரி ஆயிரும். நல்லாவே வேண்டாம். நான் 1 வாரம் குளிக்காம இருந்துருவேன். நீ என்ன பண்ணுவ? நீ வந்து உன் வாழ்க்கை ஃபுல்லா வந்து போயம் எழுதலாம், ஆனா ஸ்டோரி எழுதக்கூடாது. இல்லனா வந்து ஸ்டோரிஸ் நிறைய எழுதலாம், ஆனா போயமே எழுதக்கூடாது. நான் ஆக்சுவலி போயம்ல தான் ஸ்டோரி எழுதுவேன். அதெல்லாம் இல்ல, போயம்னா போயம் தான் எழுதணும், அதுல ஸ்டோரி இருக்காது. இல்லனா ஸ்டோரி ஃபுல்லா எழுதலாம், ஆனா போயம் எழுத முடியாது. இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, என்னால எனக்கு பதில் சொல்ல முடியாது. போயிட்ரி நான் வந்து அந்த மொமெண்ட் டிஸ்கிரைப் பண்றதுக்கு, அந்த ஃபீலிங் டிஸ்கிரைப் பண்றதுக்கு எழுதுவேன். சீன் வந்து மோஸ்டா சீன் ஒரு லைக் ஃபிக்ஷன் ஏதாவது எழுதுறேன்னா அது எனக்கு என்ன. சரி, ஓகே. அப்ப இதே கீழே படிக்கிறதுக்கு போயம் மட்டும் படிக்கலாம், ஸ்டோரிஸ் படிக்க முடியாது. அதிகமா போயம் படிக்க மாட்டேன், அதனாலதான் நான் படிக்கிறது எடுக்கல, எழுதுறது எடுத்தேன். ஆமா, இவன் வந்து ஸ்டோரிஸ் தான் படிப்பான். மூளை போட்டிருக்காங்க. மூளை போட்டிருக்கேன். Would you rather be Amazing Spider-Man or Iron Man? Amazing Spider-Man. Amazing Spider-Man னா என்னது? Andrew Garfield. Spider-Man-னாலே Spider-Man தான். Spider-Man-ல என்னங்க கேட்ட? Spider-Man-ல என்ன ஆண்ட்ரூ கார்ஃபீல்டா இருந்தா, டோபி மெக்வேரா இருந்தா, டாம் ஹாலண்டா இருந்தா. Amazing Spider-Man அவ்வளவா பிடிக்காது. அதாவது அந்த படம் தான் எனக்கு பிடிக்காது. Spider-Man பிடிக்கும். Spider-Man-னாலே Spider-Man தான். அது இல்லாம என்ன கேட்டா 3 Spider-Man-லயுமே வந்து சூப்பரான Spider-Man பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான். அதாவது எனக்கு Spider-Man மைண்ட்ல வரும்போது டோபி மெக்வேர் தான் ஞாபகம் வருவான். அந்த படம் சரியா போல, பட் அவனோட அந்த ஆக்டிங், அவன் அந்த ஸ்விங்கிங் அனிமேஷன்லாம் அமேசிங் ஸ்பைடர்மேன்ல தான் சூப்பரா இருக்கும். அது இல்லாம அவன் பாடியும் அந்த ஸ்பைடர்மேன் பாடி மாதிரி செமையா இருக்கும், ஒல்லியா இருப்பான், அந்த ரொம்ப ஃபன்னியா இருப்பான். அதனால நிறைய பேருக்கு செட் ஆகல. எனக்கு கதையா அந்த படம் அந்த அளவுக்கு பெருசா பிடிக்கல. ஓகேவா? இந்த வில்லன் எல்லாம் கண்டமேனே எடுத்துட்டு இருப்பானுங்க. ஸ்பைடர்மேன்னாலே ஸ்பைடர்மேன் தான், வேற எதுவுமே வாய்ப்பே இல்லை. அந்த மேன் வந்தாலும் ஸ்பைடர்மேன் தான். இவன் ஸ்பைடர்மேனா என்னால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. இவன் ஸ்பைடர்மேனா நல்லா சோத்து மூட்டை மாதிரி தின்னுக்காம நீ எதுவுமே கிடையாது. தெரிஞ்சு நான் ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியாது. மார்வெல்ல எதனா கல்லு மாதிரி ஒரு கேரக்டர் சும்மா இருந்தா அதை நீ பண்ணு, எதுவும் பண்ண மாட்டேன். நீ இல்லன்னா எங்க சைட்ல ஏதாவது ஒரு கேரக்டர் உட்காந்து இருப்பான்டா, அதை பண்றா. எனக்கு ஏதாவது கூட ஸ்ட்ராங்கா ஒண்ணுமே இருக்கேன். நீ வந்து இவனுக்கு உனக்கு செம கேரக்டர் எது சொல்றேன். ஃபர்ஸ்ட் டோபி மெக்வேர் ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, அதுல நியூஸ் ரிப்போர்ட்டரா ஒருத்தன் டிவில வந்து கத்திட்டே இருப்பான், மீஸ் வச்சுக்கிட்டு. அந்த கேரக்டர் ஒன்னா இருக்கு. ஏன்னா அவன் பேசுவான், அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரி உனக்கு கரெக்டா இருக்கும். நீ தானே சொல்லுவேன், அடிக்கடி வேற சொல்லுவான், எனக்கு படத்துல வந்து இந்த மாதிரி யாருன்னா வெறுக்கிற ரோல்ல எனக்கு கொடுத்தா நான் செம்மையா பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆக்டிங் வேண்டாம், சரியா? நீ வந்து கால்ல வந்து பேசலாம் எல்லாரும் கூடயும், ஆனா மெசேஜே பண்ண முடியாது. இல்லன்னா மெசேஜ்ல நிறைய பேசலாம், கால் பண்ண முடியும். இவன் பேசுறதே வேற, மெசேஜ்ல வேற மாதிரிதான் வேற பேசுவானே. அது நோ, அது நோ. இது எஸ் பட் சூப்பர் நீ பண்ணது. பட் இப்படிதான் பேசுறான். அந்த என் சேனல்ல போட்ட வீடியோல நீங்க எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது பாக்குறோம். 2.0 பாக்காதீங்க, இப்படின்றான் ஃபுல்லா எமோஜில வரதான் வந்து நேர்லயே பேசுறான். நான் வந்து என்னோட மொத்த படைப்பையுமே வந்துட்டு போனுக்கே அர்ப்பணிச்சுட்டேன். அது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஃபுல்லா போனுக்கே ஆயிட்டேன், அடிக்ஷன் ஆயிட்டேன். இன்ஸ்டாகிராம் பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டு இருக்கான்.
சும்மா இது நிறைய பேர் இப்படிதான் இருப்பீங்க போல, எனக்கு தெரியல சரியா, மேபி நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க போல, எனக்கு புரியல. சும்மா உட்காந்துருக்கான், இப்படி போன் எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான்னா இன்ஸ்டாகிராம் போறான், எதுக்கு போறான்னா தெரியல, சும்மா போறான். சும்மா திறந்தாலே இன்ஸ்டா, திறந்தாலே நான் ஒரு தடவை இன்ஸ்டா போனா புடிங்கிட்டு இப்ப எதுக்கு போன இன்ஸ்டான்னு கேட்டா பதிலே இல்ல அவன்கிட்ட. தெரியலடா சித்தார்த் சொல்லுவாங்க, எதுக்கு போறானே எதுக்கு யூஸ் பண்றானே தெரியாம யூஸ் பண்ணிருக்கான் இன்ஸ்டாகிராம். நான் ஒரு வாரத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு வாரத்துக்கு 23 hours இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். ஒரு வாரம் ஃபுல்லா அதாவது ஒரு வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா நான் இன்ஸ்டாகிராமுக்காகவே அர்ப்பணிக்கிறேன். சூப்பர்ல. எது என்னத்துக்கு விடு, சரி விடு விடு, ஏதோ பண்ணிட்டு போங்க. இந்த காலத்து பசங்களை பத்தி இவன் ரொம்ப கவலைப்படுறாரு. பட் தப்புதான் கைஸ், அந்த மாதிரி இருக்காதீங்க. நிறைய இது வேற ரொம்ப பச்சை, ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா. ஆமா அடிக்ட் தான் ஆயிட்டேன், என்ன இப்ப அப்படின்னு கேக்குறான். வார்டன்னா அடிக்ட் தான். பேட் ஜோக்ஸ் கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதனா தேவை தான் யூஸ் பண்ணுங்க, எதுக்கு உள்ள போறீங்கன்னே தெரியாம போகாதீங்க, அதான் சொல்றேன். இப்ப உள்ள போறேன்னா நான் இதுக்காக தான் போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. பட் பெயிண்டிங், ரைட்டிங் அந்த மாதிரி ஈடுபடுங்க கைஸ், உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நான் எப்படி கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் பாரு, இதையும் நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. எதுனா தெரிஞ்சு யூஸ் பண்றதுன்னா எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். ஆமா, நான் கால் தான் கைஸ். கால் வந்து எனக்கு சூட் ஆகும். நான் நிறைய பேசுவேன், எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபோன் தான், நான் மெசேஜே அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் லாங் டெக்ஸ்ட் பிடிக்கும். பட் நான் அனுப்புற லாங் டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு விட்டுருவாங்க. அது ஏன் பண்ணுவேன், நான் மோஸ்டா சாரி கேட்கற மாதிரி தான் அனுப்புவேன். அவங்க எதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பார்த்துட்டு விட்டுருவாங்க. தெரியல, எனக்கு பெருசா மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு பிடிக்கும். அப்ளிகேஷனா பார்த்தா டெக்ஸ்டோட ஃபோன் கால் எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமா, எனக்கு வந்து அவங்க குரல்ல சொல்றது, அவங்க மாடுலேஷன் அதெல்லாம் பிடிக்கும். அதான், would you rather drown or fall off a cliff? தெரியல, எனக்கு தண்ணியில முழுகிறது லைட்டா பயமா இருக்கும். வலி மேல இருந்து கீழே உண்டா அவ்வளவுதான். பாதி வழியில போகும்போதே நம்மளுக்கு இருந்தாலும் சாவ போறோம்னு ஒரு இது வந்துடும், ஒரு தைரியம் வந்துருமா. பரவாயில்லன்னு இருக்கும். தண்ணினா கொஞ்சம் பொறுமையா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு இதுவாகி அது ரொம்ப பயமா இருக்கும். ஆமா, எனக்கும் வந்து மேல இருந்து கீழே. பட் எனக்கு அதான் வலிக்கும். எது வலிக்கும்? கீழே விழுந்தா. அதுக்குன்னு தண்ணிக்குள்ள முழுகுனா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும், மூச்சு எல்லாம் விடவே முடியாது. எனக்கு டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா ஓகே, டக்குன்னு தான் போவாது தண்ணி, அதான் மேட்ரு. எனக்கு வந்து எனக்கு வலியே இருக்க கூடாது, கஷ்டமும் இருக்க கூடாது. வலியே அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? டெய்லி பேசணும், நாள் ஃபுல்லா பேசணும், மணிக்கணக்கா பேசணும். உன்னோட விரல்கள் எதுவுமே உன் கையில இருக்காது, ஆனா உன் நாக்கு மட்டும் இருக்கும். இன்னொன்னு வந்து உன் நாக்கே இருக்காது, பட் ஆனா விரல்கள் இருக்கும். நாக்கு இருந்தா சாப்பிட முடியாது, நாக்கு இல்லைனா சாப்பிடலாம். நாக்கு இல்லைன்னா பேச முடியாது, அதுதான் மேட்ரு. இது இல்லைன்னா எழுத முடியாது. ஓ, நீ அப்படி இல்லை. நான் கால்ல எழுதுவேன், வாய்ஸ் டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் போட்டுவேன் நான். சரி, அதான் ஏதோ விரலே இருக்காது, நாக்கு இருக்கும். நாக்கே இருக்காது, விரல். நான் வந்து நாக்கு வச்சுக்கிறேன், நான் விரல் வேணாம். வாய் நிறைய பேர் ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு ஆர்கன். நிறைய பேருக்கு ரொம்ப பேசுறது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு கை கண்ணு அந்த அளவுக்கு வாய் வந்து எசென்ஷியல் எனக்கு. அதனால பேச்சுல தான் மனுஷன் எடுத்துருவான். இது வந்து உனக்கு நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். would you rather be poor and happy or rich and sad? புவர் அண்ட் ஹாப்பி. சந்தோஷமா இருந்தா போதும், எப்படி இருந்தா என்ன. காசு இருந்தா என்ன, இல்லைன்னா காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம், காசு இல்லாதவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம். ஏதோ சந்தோஷம் இருந்தா போதும். பணம் நிறைய இருந்துட்டு சந்தோஷமே இல்லைன்னா என்ன பண்றது? இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேர் சொல்றாங்க காசு இருந்தா சந்தோஷமா இருக்கும், காசு இருந்தா சந்தோஷம். அதாவது இத இப்படி மாத்த கூடாது. எனக்கு காசு இருந்தா நான் சந்தோஷமா தான் இருப்பேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன்லாம் கிடையாது. காசு இருக்கு, சந்தோஷம் இல்ல, அதுதான் கேள்வியே. புரியுதா? நிறைய பேர் வந்து காசு இருந்தா நான் சந்தோஷமா அதை மாத்திப்பேன், நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இதுல. அதுதான் மேட்ரு. புரியுதா? அப்படியே நீ வந்து சப்போஸ் எனக்கு சோகமா இருக்கு, நான் ஒரு கார் வாங்குறேன், டக்குன்னு வாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கார் உனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கும். உனக்கு அந்த இல்ல அப்படி பர்சிஸ்டன்ட் ஹாப்பினஸ் இருக்காது. அப்படி இல்லடா. இந்த கேள்விக்கு நான் சொல்றேன், இந்த கேள்விக்கு காசு இருக்கு சந்தோஷம் இல்ல, இவ்வளவுதான் கேள்வி. சரியா? எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கும் போது, நான் காசு இருந்து சந்தோஷம் இல்லாம இருந்துப்பேன்னு சொன்னான். எதுக்குன்னு கேட்டா, காசு இருந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம்ல, நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிப்பேன், வாங்கி நான் சந்தோஷமா மாத்திப்பேன்னு சொல்றாங்க. மாற்றதே கிடையாது. பண கஷ்டம் பிரச்சனை இல்லையா? அதான்டா சொல்றேன். இந்த கேள்வி வந்து இவ்வளவு கேள்வி. இத வந்து நீ பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்காம கொஞ்சம் அரௌண்டா பாரு, கொஞ்சம் அரௌண்டா பார்க்க சொல்லு. கொஞ்சம் அரௌண்டா பார்த்தா அப்ப ரிச் அண்ட் சேட் தான் சொல்லுவாங்க. ரிச்சா இருந்தா எப்படி இருந்தாலும் எதனா வாங்கி சந்தோஷமா இருக்கலாம். ரிச்சா இருந்து சோகமா இருக்கவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. புவரா இருந்தா எசென்ஷியல் நீட்ஸே கிடைக்காது இல்ல.
வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டா நான் அப்படி பார்த்தோம்னா புவர் அண்ட் ஹாப்பி நான் சொல்லுவேன். பட் இன்னும் பிராக்டிக்கலா யோசிச்சு எல்லாம் பாக்கணும்னா ரிச் அண்ட் சேட். ஏன்னா ரிச் அண்ட் சேடா நான் என்ன சொல்றேன்னா உனக்கு காசு கொடுத்துருவாங்க, ஆனா நீ இதுக்கப்புறம் சந்தோஷமாவே இருக்க போறது இல்லை அப்படின்னா இல்ல. உனக்கு காசு இருக்கும், பட் லைக் அந்த ஒரு மன அழுத்தம் உனக்கு இருக்கும், புரியுதா? கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சேட்னஸ் இருக்கும், சம்வாட் ஒரு சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி புவரா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, அதெல்லாம் இருப்ப. அவனுக்கு அந்த பண கஷ்டம், அந்த நெரிசல் அதெல்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் நீ டீல் பண்ணிடுவ, அவனுக்கு சந்தோஷமா தான் இருப்ப. அப்படின்னா புவர் அண்ட் ஹாப்பி தான். ஹாப்பி தானா? I might also say poor and happy. நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டேன், அவன் டாக்டர். அவன் வந்து ரிச் அண்ட் சேடுன்னு சொன்னான். அவன் வந்து ஏன்னு சொன்னா, இல்ல ஷக்கீல், பாவர்ட்டி உனக்கு கொடுக்குற கஷ்டங்கள் வந்து உனக்கு வந்து நார்மல் டேல கிடைக்கிற சந்தோஷங்களை விட கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். பட் யா கைஸ், ஹாப்பினஸ் இஸ் தி கீ. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து மாத்திட்டாங்க மணி. இப்ப ரீசெண்டா அந்த ஹசில் கல்ச்சர் வந்தோடனே மணி பைஸ் ஹாப்பினஸ், மணி பைஸ் ஹாப்பினஸ், நோ மணி டஸ் நாட் பை ஹாப்பினஸ் யாரும் சொன்னா அந்த மாதிரிலாம் வந்து சொல்றவங்க இப்ப மாத்திட்டாங்க. பட் ஆக்சுவலி அது ரொம்ப டாக்ஸிக்கான காசு வந்து ஹாப்பினஸ் எல்லாம் கொடுக்கும், ஆனா காசு தான் ஹாப்பினஸ் கிடையாது. அதான் எக்ஸாக்ட்லி, காசு தான் ஹாப்பினஸ் கிடையாது. காசு இல்லாதவங்க ஹாப்பியா இருப்பாங்க, காசு இருக்கவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இல்லாதவங்க சோகமா தான் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பயங்கரமா சக்சஸ்ல போயிட்டு அவங்களுக்காக கூட இருந்த லவ்ட் ஒன்ஸ் நிறைய பேர் இழந்த நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அதான் காசு இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்னு கிடையாது, காசு இல்லாதவங்க எல்லாருமே சோகமா இருக்காங்கன்னு கிடையாது. எக்ஸாக்ட், எப்படி இருந்தாலும் ஹாப்பியா சேடா இருக்கலாம். அதுக்கு நான் வந்து புவர் அண்ட் ஹாப்பியாவே இருந்து போயிட்டேன். புவர் அண்ட் ஹாப்பியா லாஸ்ட்ல வேணும்ட்டே சீரியஸான கேள்வி வச்சியா? ஆமா, நான் செமையா லாஸ்ட்ல கேள்வி வச்சிருக்கேன். இந்த கோளார் பண்ண தெரியும் சொல்லு. ஒண்ணு வந்து நீ உனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் அது எல்லாமே பண்ணிக்கலாம், ஆனா உன் உடம்பு வந்து ரொம்ப லூஸமா இருக்கு, சரியா? உடம்பு வச்சு பார்த்தா உனக்கு அசிங்கமா இருப்ப, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இப்ப இருக்க மாதிரி இருப்ப, சரியா? இன்னொன்னு வந்து உனக்கு முடியே வளராது, சரியா? முடி வளர்ந்தாலும் ரொம்ப கோளாரா வளரும், ஆனா உனக்கு உடம்பு வந்து நல்லா முடி வந்து கோளாரா வளரும்னா வளரணும்னா ஒண்ணு முடியே வளராது, இல்ல வழுக்க அந்த மாதிரி இருக்கும். மொட்டை ஓகேவா? மொட்டை இருக்கக்கூடாது. நீ மொட்டை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நான் மொட்டை அடிச்சுட்டு நான் பாடி எல்லாம் வச்சுட்டேன்னா செமையா இருப்பேன்ல, நான் அப்படிலாம் சொல்லுவேன் தெரியும். அதனால மொட்டை கிடையாது, ஒண்ணு வழுக்க. ஏன்னா வந்து முடி ரொம்ப தின்னா வளரும் தெரியுமா நிறைய பேருக்கு. நான் உடம்பே சூஸ் பண்ணிக்கிறேன். உடம்பு நல்லா இருந்தாலே நிறைய பேர் பார்க்க நல்லா இருப்பாங்க. மண்டை கேவலமா இருந்து உடம்பு நல்லா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு வழுக்க வேணாம், கொஞ்சம் தின் ஹேர் அந்த கேட்டகரி எடுத்துக்கிறேன் நானு. எனக்கு அந்த வழுக்க மட்டும் கொஞ்சம் வேணாம். ஃபஹத் ஃபாசில் மாதிரி ஹேர் ஓகே. ஃபஹத் ஃபாசிலுக்கு வழுக்க தான்டா, அந்த மாதிரி அது ஓகே, அது பெட்டர். ஃபஹத் ஃபாசில் வந்து பாக்குறதுக்குன்றத விட ஒரு ஆக்டிங்னால அவர் பார்க்க இன்னும் சூப்பரா தெரியுது. உனக்கு ஆக்டிங் வேண்டாம், உனக்கு வரல. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஆக்டிங் வேண்டாம், ஆக்டிங் வேண்டாம், ஆக்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் கேட்க மாட்டான், எங்க போய் முடிய போதோ தெரியலதான். இதெல்லாம் எடுத்து வந்துடுறான். அவ்வளவுதான் இதோட கேள்வி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வந்து நம்ம வேற ஏதாவது பேசலாமா? போர் அடிக்குது எனக்கு. போர் அடிக்குதா? ஆமா, சப் வீடியோ ஐடியா ஓகேவா? சில பேர்லாம் இருக்கு, அந்த பேரு வந்துட்டு ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு ஒரு பேரா வச்சா நல்லா இருக்கும், ஆனா அது பேரு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அனஸ்தீசியா ஒரு பொண்ணுக்கு வைக்கலாம் பேரு, அந்த மாதிரி. செல்சியஸ் சூப்பரா இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து திருதிப்புன்னு கேட்டா என்னடா சொல்றேன்? அம்பரல்லா வந்து ஒரு பொண்ணு. நான் சுறாபுரத்துல அடிவல் கபோர்டா கபோர்டுன்றவன் நல்ல அவர் வந்து ஒரு 30-35 வயசு ஆளா இருப்பாரு. அவர் ஷோல்டர்ஸ் எல்லாம் நல்லா ப்ராடா இருக்கும், ஃபேஸ் வந்து இப்படி நல்லா டிஃபைன்டா இருக்கும். ஆனா என்னன்னா ரொம்ப பேசவே மாட்டாரு, அப்படிதான் இருப்பாரு. இந்த டிபிக்கல் டேட் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வீட்டுல நீங்க எதனா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வேலைன்னு விடுங்க, எதனா ஜாலியா டிவி பக்கத்துல விளையாடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, ஓகேவா? இப்ப நீங்க டிவி ஆன் பண்ணி சிரிக்கிறீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த நியூஸ் பேப்பரோட முனைய லைட்டா விளக்கி இப்படி எட்டி இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே அடிவேர்லாம் கலக்கும் தெரியுமா? ஐயோ, அப்படி டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்களா? அவர் தான் கபோர்டு. பவுல் குட்டி பையன், குட்டி பையன்டா, 5 வயசு தான் அவனுக்கு. நீ இந்த ரெஃபரன்ஸுக்கு போட்டோ எல்லாம் வேற போட்டு நீ அப்ப கபோர்டுக்கு இவர் போட்டுரு. இந்த சின்சான்ல அப்பா அவர் கொஞ்சம் சீரியஸா முறைச்சிக்கிட்டே இருந்தா அவர் தான் கபோர்டு. தமிழ் போலாமா? அம்மினா அம்மா தான். அம்மினா அது அம்மா கூப்பிடுற மாதிரி தான்டா இருக்கு, ரொம்ப கைண்டா. அம்மா ஜெனரலா அம்மானா என்ன கேரக்டர் மைண்ட்ல வரும் அந்த மாதிரி.
உலக்கையா? உலக்கனா அண்ணன். அண்ணன் தான் உலக்க. அதாவது 3 அண்ணன் இருந்தா நடுவுல இருக்க அண்ணன் தான் வந்து உலக்க. கரடி. கரடி வந்து ஒரு மாதிரி ஹாரியா இருக்கு ஒரு பையன். யாரு கரடி வந்து சத்யராஜ் தான் கரடி. சத்யராஜ் ஒரு போலார் பேர். போலார் ஒயிட் கலர்ல இருக்காங்க. டிஃபன்னா வந்து 13-14 வயசு பையனுக்கு தான் டிஃபன் பேர் இருப்பாங்க. அவன் வந்து என் வயசுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் எனக்கு தெரியல, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பையன் தான் வந்து டிஃபன். நார்மலான ஒரு பையன் தான் அவன். பாட்டு இருப்பான். ஏதாவது இந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒண்ணு ரொம்ப நிறைய மார்க் எடுக்கிற பசங்களை தெரியும், இல்லன்னா வந்து ரொம்ப சேட்டை பண்ற பசங்களை தெரியும். நடுவுல இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது எந்த இதுக்கும். அவன் தான் டிஃபன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவன் தான் டிஃபன். அது டிஃபன் அவ்வளவுதான். அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? எனக்கு என்ன நான் லிவிங் திங் பேர் வைப்ப? உனக்கு நான் லிவிங் திங் பேர் வைக்கணுமா? சொல்லு. கிண்டர் ஜாய் ஸ்பூன் வச்சிடலாம். இவன் கிண்டர் ஜாய். அதான். நீ வந்து கரண்டி. கரண்டியா? இவன் வந்து கிண்டர் ஜாய். நீ வந்து கரண்டி. இதெல்லாம் தம்ப்நெயில்ல போடுறேன். ஓகே கைஸ், பை பை. வேற வாயில வேற. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை பை. ஜாலியா பண்ணுங்க, ஜாலியா இருங்க கைஸ். அவ்வளவுதான்.